இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை மீட்க அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்ததாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் மீனவர் பிரதிநிதிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆலோசனை நடத்தினார். இதில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங், மீனவ சங்க பிரதிநிதிகள், தமிழக அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், இந்திய இலங்கை மீனவர்களிடையிலான 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாக கூறினார். முன்னதாக இருநாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து அனைத்து விதமான பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 113 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு இலங்கையில் வைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்முடைய கவலையாக நாம் தெரிவித்தது, சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் காலம் அதிகமாகக்கூடிய காரணத்தால் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் பெருகி இருக்குது. பல படகுகள் ஏற்கனவே சேதமடைந்து விட்டது என்று சொல்லி தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் படகுகளை முதலில் விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்று வைக்கப்பட்டது. இது தொடர்பாக யார்கிட்ட பேசுகிறேன்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருக்காங்க. அந்த படகுகள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோடு பேசுவோம்.